அத்தியாயம் 6. விழுந்த வேகத்திலேயே ரூபிக்கு ரத்தப்போக்கு ஆரம்பித்திருக்க அதை கவனிக்காத அருளரசி மகளை மடியில் போட்டுக்கொண்டு நித்திலாவை சபித்துக் கொண்டிருந்தார். எதற்காக தன்னை பேசுகிறார் என்று புரியாத நித்திலா ரத்தப்போக்கை கவனித்து விட்டு சொல்ல இன்னும் உரத்த குரலில் ஒப்பாரி வைத்தார் அருளரசி. அத்த அழுதுட்டு இருந்தா எப்படி? ஏதாவது அசம்பாவது ஆகும் முன்னாடி அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், விடுங்க என்று ரூபியை தூக்க முயன்ற நித்திலாவை அருளரசி மோசமான வார்த்தைகளால் விரட்டி அடித்தார். நித்திலாவை அவர் இப்படி பேசுவது இது முதல் முறை இல்லை என்றாலும் இது போல மோசமான வார்த்தை பிரயோகம் இது நாள் வரை இருந்ததில்லை. அதில் அவள் கொண்ட அதிர்ச்சி எல்லாம் சில நொடிகளுக்குத்தான். வலிக்குதுமா என்று உடலை குறுக்கி வயிறை பிடித்து துடித்துக் கொண்டிருந்தவளை பார்த்தவள் ரூபியை இப்படியே வைத்திருப்பது ஆபத்து என்பதால் உடனே அவர்களுக்கு தெரிந்த ஆட்டோக்காரருக்கு போன் செய்து வர வைத்தவள் அவர் உதவியோடு அருளிடம் போராடி ரூபியை ஆட்டோவில் ஏற்றி செல்ல அருளரசியும் அவளோடு சேர்ந்து கொண்டார். வழியெங்கும் மகளின் வழியை விட நித்திலாவை பேசுவதிலே குறியாக இருக்க ஒரு கட்டத்தில் ஆட்டோக்காரர், ஏமா பொண்ணு வழியில துடிக்குது, உன் வாய் அப்போ அடங்க வேணா, மருமகளை பேசுதிலே இருக்க, வாய மூடுமா என்று சத்தம் போடவும் தான் தன் வசைகளை நிறுத்தி இருந்தார். அருகே இருந்த மருத்துவமனைக்கு சென்று சம்பிரதாயங்களை முடித்து தனக்கு தெரிந்ததை சொல்லி ரூபியை அனுமதித்தவள் ஹரிக்கு தகவலும் கொடுத்துவிட்டு கணவனுக்கும் அழைக்க பாண்டிச்சேரி மீட்டிங்கிற்கு சென்றிருந்த ரகு எடுக்கவில்லை. பல முறை முயன்றவள் கடைசியாக ரூபி கால் தவறி விழுந்துட்டதால ரத்த போக்கு தொடங்கிடுச்சு, ஹாஸ்பிட்டல் சேர்த்திற்கு சீக்கிரம் வாங்க என்று குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு பெற்றவர்களுக்கு அழைக்க முயல அதற்குள் சுந்தரி நிலாவுக்கு அழைத்து விட்டார். இக்குடிக்கெடுக்க வந்தவளே, உன்னை பொண்ணா பெற்றதை தவிர நாங்க வேற என்ன பாவம் பண்ணினோம்? ஏன் கொடுத்து நாசம் பண்ண பாக்குறியா என்று ஒப்பாரி வைக்க திகைத்து போனாள் நித்திலா. நான் என்னமா பண்ண? எதுக்கு எப்படி பேசுற? குழந்தையோட உனக்கு நகை முக்கியமா போச்சா நித்தி? இந்த மாதிரி நேரத்துல ரூபி ஆசைப்படுறது கொடுக்க கூட தெரியாதா உனக்கு என்று வேல்முருகன் சொல்லவும் தான் அவள் நகையை தர மறுத்ததையும் ரூபி விழுந்ததையும் ஒன்றாக சேர்த்து அருளரசி நன்றாக கயிறு திரித்திருப்பது நித்திலாவிற்கு விளங்கியது. அவள் மேற்கொண்டு பேச வாய்ப்பை கொடுக்காமல் இருவரும் அவளை திட்டி விட்டு பஸ் ஏறி இருக்க மருத்துவமனை நாற்காலியில் தளர்ந்து அமர்ந்தவளுக்கு இப்போதுதான் அருளின் வசவுகள் எதனால் என்று புரிய நெஞ்சம் கனத்து போனது. கண்களை இறுக்கமாக மூடி சுவரில் தலையை சாய்த்தவளுக்கு மனிதர்கள் இப்படியும் இருப்பார்களா என்று கண்களில் இருந்து கண்ணீர் வரைமுறை இல்லாமல் வழிய தொடங்கியது. குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது ஆண்டவா என்று மனதில் வேண்டுதல் வைத்துக் கொண்டிருந்தவள் மருத்துவமனை வாசலிலேயே இருந்த சிறு பிள்ளையார் கோவிலுக்கு ஓடி சென்று கண்ணீரோடு கை குப்பி வேண்ட தொடங்கினாள். ஆனால் அருளரசியோ அனைவருக்கும் அழைத்து ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தார். ரூபியோட வந்தவங்களா யாரு? டாக்டர் அம்மா கூப்பிடுறாங்க என்றதும் அருளை முந்திக் கொண்டு அறைக்குள் நுழைந்தாள் நித்திலா. ரூபியை பரிசோதித்த மருத்துவர் கரு கலைந்து விட்டது, உடனே கர்ப்பப்பையை சுத்தம் செய்ய வேண்டும் என்றதில் நித்திலா சீலை என சமைந்து போனாள். அதே நேரம் மருத்துவர் எதிரிலேயே, அடி பாவி, நகைக்காக சிசிவே கொண்டுட்டியடி சண்டாளி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா என்று அருளரசி நித்திலாவை அறிந்திருந்தார். அதை கண்ட மருத்துவர் சிஸ்டர் என்று கோபமாக குரல் கொடுக்கவும், ஏமா அறிவிருக்கு அவனுக்கு? ஹாஸ்பிட்டல் சத்தமே போடக்கூடாது, நீ நம்ம அடிச்சு அராஜகலாம் பண்ற, உன் குடும்ப விஷயத்த வெளியே வச்சுக்கோங்க, இன்னொரு வார்த்தை பேசினா டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, உன் பொண்ணை கூட்டிட்டு வேற ஆஸ்பத்திரி பாத்துக்கோங்க என்று திட்டி இருவரையும் வெளியே அழைத்து வந்தார். என் பொண்ணு பொம்பளை பிள்ளை பொறுக்கணும் எவ்வளவு ஆசை இருந்தா நசம்மா, ஆனா இந்த சண்டால சிரிக்கி நகைக்காக குழந்தைய கொண்டுட்டாலே என்று மூக்கை சிந்தி அத்தனை பேர் எதிரில் நித்திலாவை மீண்டும் சபிக்க தொடங்கி விட்டார். ரூபியா கால் வடிக்க விழுந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேத்த? ஏன் அப்படி பேசுறீங்க என்றவளை அடிப்பதற்காக அருளரசி மீண்டும் கை ஓங்கிக் கொண்டு வர அதை தடுத்து பிடித்த நர்ஸ், இந்தாமா இது ஹாஸ்பிட்டல், இங்க வாய மூடிட்டு நிக்கிறதா இருந்தா நில்லு, இல்லைன்னா உன் மகளை கூட்டிட்டு வேறு இடத்துக்கு கிளம்பு, கூச்சல் போடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது என்று நர்ஸ் அதட்டில் போடவும் தான் சற்று அடங்கினார். ஹாஸ்பிட்டல் வாசலில் கண்ணீரோடு காத்திருந்த நித்திலா ரூபியை ரூமுக்கு அழைத்து வந்த சீரியை கேட்டு ஓடிச் செல்ல வாசலிலேயே நிறுத்திய அருளரசி அவள் எத்தனை கெஞ்சியும் மகளை பார்க்க அனுமதிக்கவில்லை. சுற்றி இருந்தவர்கள் இவர்களை வேடிக்கை பார்க்கவும் அவமானம் பிடிக்கி தின்றது நித்திலாவிற்கு. தங்கள் வீட்டு விஷயம் அவர்கள் வீட்டு வாசலை கூட தாண்டக்கூடாது என்று நினைப்பவன் ரகு. ஆனால் அருளோ ஊருக்கே தண்டோர போட்டுக் கொண்டிருக்க நித்திலா அங்கே நின்று அவர் வாயில் அரைப்படாமல் விலகி நிச்சயம் ரூபி அவள் மேல் தவறில்லை என்று சொல்லி மற்றவர்களுக்கும் புரிய வைப்பாள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தாள்.
அடுத்த அரை மணி நேரத்தில் வியர்க்க விறுவிறுக்க ஓடி வந்திருந்த ஹரியிடம், அண்ணா, குழந்தைய நான் எதுவுமே பண்ணல என்று கண்ணீரோடு சொன்னவளை வெறுப்போடு விலக்கி விட்டு உள்ளே சென்றவன் அறைக்கு மாற்றியிருந்த ரூபியின் அருகில் கண்ணீரோடு அமர்ந்து அவள் கைகளை பிடித்துக் கொண்டான். மாமா என்று ஈனஸ்வரத்தில் அழைத்தவளின் கண்ணீரில், ஒண்ணுமில்ல தங்கம், மாமா உன் கூட இருக்க, எல்லாமே சரியாயிடும், நீ கவலைப்படாத என்று ரூபியின் தலையை கோத, எந்த பாவமும் பண்ணாம என் மகளை இந்த நிலையில நிறுத்திட்டாலே மாப்பிள்ள, டாக்டர் அடுத்த குழந்தை பிறக்கிறது சுலபம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்று அருளரசி மீண்டும் ஒப்பாரி வைக்க தொடங்கி விட்டார். நீங்க எவ்வளவு ஆசையா இருந்தீங்க, குழந்தைக்கு வைக்க போற பேர்ல இருந்து ஸ்கூல்ல படிக்க போற படிப்புன்னு எவ்வளவு கனவோடு இருந்தீங்க, எங்க நமக்கு இந்த நிலை என்று ரூபி இன்னும் கண்ணீரில் கரைய, வேண்டா ரூபிமா, இந்த நேரத்துல இப்படி அழுதா உடம்பு என்னத்துக்காகும், சொன்னா கேளு என்று கண்ணீரை துடைத்தவன் நித்திலாவை தேடி சென்று, நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணினோம், நான் தான் என் பொன்னாட்டிய பாத்துக்க பணம் கொடுக்கறேன்னு சொன்னேனே, அப்படியே இப்படி பண்ணின, இந்த குழந்தைக்காக எத்தனை லட்சம் செலவு பண்ணினவன் என் தலை அடமான வச்சாவது அந்த நகைக்கான பணத்தை கொடுத்திருப்பேனே, ஈவு இறக்க இல்லாம என் புள்ளி அழிச்சிட்டியே என்றதில் கூடை தணலை தலையில் கவிழ்த்தது போல துடித்து போனாள் நிலா. அண்ணா, நெஞ்சில் பெருகிய வலியோடு தன் உடன்பிறப்பை பார்த்தவளுக்கு இப்போது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பின் வேதனையில் இருப்பவர்களிடம் என்ன சொல்லியும் தன்னை புரிய வைக்க முடியாது என்று புரிந்து போக மௌனமாக நின்றிருந்தாள். உனக்கு நாங்க என்ன பாவம் பண்ணினோம், குழந்தைய விட அப்படின்னு உனக்கு நகை முக்கியமா போச்சு, ரூபி உனக்கு நாத்தனார் மட்டும் இல்ல, எனக்கு பொண்டாட்டியும் கூட தான், அவளை நம்பி ஒரு நகை கொடுக்க என்னன்னா பேசி அவளை இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டியே என்று கண்ணீரோடு பார்த்தான். உனக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்லையா என்று நித்திலா நின்றிருக்க, என்கிட்ட சொல்லியிருந்தா என் தலை அடமான வச்சாத அந்த நகைக்கான பணத்தை கொடுத்திருப்பேன் நித்தி, இப்ப உன்னோட பேராசை என் புள்ளைய காவு வாங்கிடுச்சு, நீ நல்லா இருப்பியா என்று அமிலமாக வார்த்தைகளை வீசிவிட்டு சென்றவனை மட்டுமல்ல, சுற்றி இருந்த யாரையும் நித்திலா அவள் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. ஹரி சென்ற பிறகும் சுற்றி இருந்தவர்களுக்கிடையே சலசலப்பு குறையாமல் போயிருந்தது. அங்கிருந்த நர்சுகள், நோயாளிகள், உடன் வந்தவர்கள் என்று அனைவரும் பேசும் பொருளாக மட்டுமல்ல, காட்சி பொருளாகி போயிருந்த நித்திலா யாரையும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. கரை உடைத்து கண்ணீர் பெருகிட அதை முந்தானியில் துடைத்து தன்னை நேர்படுத்த முயன்றாள். ஆனால் முடியவில்லை. அதே சமயம் இங்கே நின்று மேலும் அவமானப்படுவதற்கு பேசாமல் வீட்டிற்கு சென்று விடலாமா என்றாலும் ரகு இன்னும் வராததால் அதை செய்ய முடியாத நிலை. அடுத்த சில மணி நேரத்தில் அங்கே வந்துவிட்ட வேல்முருகனும் சுந்தரியும் தங்கள் பங்கேற்க அவளை பேச அதை கேட்க விரும்பாத நித்திலாம் அமைதியாக கோயிலில் சென்று அமர்ந்து விட்டாள். கணவனின் வருகைக்காக காத்திருந்தாள். கண் மூடி இருந்த அவளின் மனம் முழுக்க ரகுவரன் மட்டுமே. தன்னை பேராசைக்காரி, கொலைகாரி என்று இவர்கள் சொன்னாலும் தன்னோடு வாழும் கணவனுக்கு தன்னை முழுதாக தெரியும். அவன் தன்னோடு இருக்க யாரும் அவளை பேச முடியாது என்பதால் அழகியை அடுக்கி அவனுக்காக காத்திருந்தாள். நெஞ்சமெல்லாம் வார்த்தையில் விவரிக்க முடியாத வலி மட்டுமே எஞ்சியிருந்தது. நகைக்காக ஆசைப்பட்டு குழந்தையை கொன்றவள் என்று அதற்குள் அங்கிருந்த மக்களிடம் செய்தி வேகமாக பரவிவிடம் அனைவரும் அவளை ஏளனமாக பார்த்து செல்ல சிலர் அவளுக்கு அறிவுரையும் சொல்லி சென்றனர். மேலும் சில மணி நேரம் கடந்த பின்னரும் ரகு வராமல் போக மீண்டும் அடித்த நித்திலா அவன் எடுக்காமல் போகவும் வாய்ஸ் மெசேஜை அனுப்பிவிட்டு அவனுக்காக காத்திருக்க தொடங்கினாள். அவன் மெசேஜை பார்த்த பிறகும் இவளுக்கு அழைக்காததை அறிந்து கொண்டு அவளை கணவனுக்கு மீண்டும் அழைத்தாள். ஆனால் அவள் தொடர் அழைப்பியதையும் ஏற்காத ரகு மீட்டிங் முடித்துவிட்டு முதலில் அருளுக்கும் ஹரிக்கும் பேசியவன் அவர்கள் இவனுக்கு போட்ட தூபத்தில் மனைவி மீது கட்டுக்கடங்கா ஆத்திரத்தோடு வந்து கொண்டிருக்கிறான் என்று தெரியாமலே இருந்தாள் நித்திலா. சென்னையை நெருங்கி விட்டவன் குழந்தை எழுந்த சோகத்தில் இருப்பவர்களை எப்படி தேற்றுவது என்று புரியாமல், நான் வரே ரூபி, நீ தைரியமாயிரு என்று சொல்லி விட்டவனுக்கு மீண்டும் நித்திலா அழைக்க அவனுக்கு மனைவியிடம் பேச பிடிக்கவில்லை. ரகுவின் கார் மருத்துவமனைக்குள் நுழைந்ததை நித்திலா கவனிக்கவில்லை. ஆனால் ரூபியை டிஸ்சார்ஜ் செய்து வண்டியில் ஏற்றிக் கொண்டிருக்கும் போதுதான் நித்திலா கணவனை பார்த்தது. என்னங்க என்று நித்திலா ரகுவை நெருங்க குறுக்கே வந்த அருளரசியும் சுந்தரியும் அவளை ஆளுக்கு ஒரு புறம் பிடித்துக் கொண்டு பேசியது கூட்டம் கூடிவிட்டது. இங்க நின்று சண்டெல்லாம் போடாதீங்கம்மா, அப்புறம் நாங்க போலீஸ்ல கூப்பிட வேண்டியிருக்கோம் என்று மருத்துவமனை ஊழியர்கள் சொல்லவும் தான் ஹரி மனைவியும் மாமியாரும் தன் வண்டியில் ஏற்றிக்கொள்ள மீண்டும் ரகுவிடம், என்னங்க நான் எதுவுமே செய்யல என்று நிலா தன் தரப்பை சொல்ல முயல, எல்லாரும் இப்படி இங்க நிக்கிற மாதிரி வச்சிருக்கியே, அசிங்கமா இல்ல உனக்கு, இதுக்கு மேலே வாயை திறந்தா நடக்கிறதே வேற, மானத்தை வாங்காம கிளம்பிடி என்று ரகு மாமனார் மாமியாரை ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். என்னங்க நில்லுங்க, நான் இன்னும் ஏறல
என்று நித்திலா சத்தமாக சொல்லிக்கொண்டே கார் பின்னே செல்ல அது வேகமாக சென்று விட்டது. ஒருவேளை அவள் அமர்ந்து விட்டதாக நினைத்து ரகு வண்டியை எடுத்து விட்டானா, இல்லை சுந்தரி சொன்னதால் விட்டு விட்டு சென்றானா என்று புரியாமல் பார்த்து நின்றவளுக்கும் அவளை கடந்த சிலரின் பார்வையை கண்டு முழுதாக உடைந்து முகம் பொத்தி மருத்துவமனை வாசலிலேயே அமர்ந்து விட்டாள். அவளுக்கான மதிப்பும் மரியாதையும் அவ்வளவுதானா என்று மனதை அழுத்தியது பாரம். பெற்ற தாய் முதற்கொண்டு கணவன் வரையிலுமே அனைவருக்கும் அவள் துச்சமாகி போவாள் என்று நித்திலா கனவிலும் நினைத்ததில்லை. கண்களை துடைத்துக் கொண்டவள் ஆட்டோக்காரருக்கு அழைத்து அவள் வீட்டிற்கு சென்று சேர வாசல் கதவு திறந்திருக்க அனைவரும் உள்ளே இருந்தனர். எல்லாரும் ரூபியை சுற்றி அமர்ந்திருக்க குழந்தை எழுந்த சோகம் அனைவர் முகத்திலும். நீ இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமே ரூபி, அப்படின்னு அவசரம் என்று ரகு கேட்க, அவளே ஏண்டா கேள்வி கேட்கற? நாங்க தான் சொன்னமே, எல்லாமே உன் பொண்டாட்டியால தான். ஒரு நகைக்காக என் மகளை அசிங்கப்படுத்தி மாமியான் கூட பார்க்காம என்ன துச்சமா பேசினா என் மகளுக்கு கோபம் வராதா? அதை கேட்க போனதால் தாண்டா என் மகள் இப்படி கிடக்குறா என்று ஒரு மூச்சு அழ மற்றவர்கள் முன் பொண்டாட்டியால் தான் என்று பேச ரகு முகம் இருக நின்றிருந்தான். அவனுக்கு இப்போதும் மனைவி என்பவள் அவனுக்கு ஏற்றவளாக அவன் சொல் கேட்டு நடக்க வேண்டும். வீட்டை சுத்தமாக வைப்பது, ருசியாக சமைப்பது, குழந்தைகளை பொறுப்பாக பார்த்து கொண்டு உறவினர் மத்தியில் தன் கௌரவத்தை காப்பாற்றக்கூடியவளாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று அவன் மனைவியால் மற்றவர்களுக்கு பதில் சொல்லும் நிலையில் அவன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறான். இத்தனை பெரிய அவமானம்! இவளுக்கு நான் என்ன குறை வச்ச? புடவை நகை வசதி எல்லாமே செய்து கொடுத்திருக்கேனே. கேட்காமல இவ்வளவு நகை செஞ்சவன் வாய் விட்டு நகை வேணும் கேட்டா வாங்கி கொடுக்காம போயிடுவேன். உள்ளதாச்சு ஆசைப்பட்டது கேட்டதை கொடுத்திருக்கலாமே, ஏன் செய்யல என்று தனக்குள் கேட்டு கொண்டவனுக்கு ஒருவேளை மற்றவர்கள் சொல்வது போல தன் மனைவிக்கு நகை மீது பேராசையோ, எனக்கு தான் இது தெரியாமல் இருந்து விட்டனவோ, அதுவே ஒரு உயிரை பலி வாங்கி விட்டதோ என்று எண்ணங்கள் சூழ்ந்தது. அவளை கண்டதும் வேகமாக எழுந்து கொண்ட அருளரசி, இங்க எதுக்கடி வந்த? என் பெரு பிள்ளைய கொண்டது பத்தாம என் மகள் உயிரை எடுக்க வந்துட்டியா? வெளியே போடி என்று கத்த, சுந்தரியம் தன் பங்கிற்கு பேச என்று அனைவரும் அவளை வீட்டினுள் அனுமதிக்காமல் வாசலில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டனர். அவள் தன் தரப்பு விளக்கத்தை கொடுக்க அதை கேட்க யாருமே தயாராக இல்லை. இல்லைங்க, நான் அப்படிலாம் சொல்லல, நீங்களாவது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்று ரகுவிடம் மன்றாடியவள் அவன் கையை பிடிக்க அதிவேகமாக உதறி இருந்தான். நித்திலாவிற்கு அவமானம் பிடுங்கி தின்றது. உயிரோடு தீயில் இறங்கி இருந்தால் கூட இத்தனை வலித்திருக்குமோ தெரியாது. ஆனால் அதைவிட கொடுமையான நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தவளுக்கு அகமும் புறமும் ஒரு சேர எரிந்து அவளை புசுக்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் இருந்த தளத்தில் மொத்தம் 10 குடும்பங்கள் அனைத்துமே வீட்டின் வாசலில் வைத்து நடக்க அங்கிருந்த குடும்பத்தினர் கூடிவிட்டனர். யாருமே என்ன பிரச்சனை என்று விசாரிக்கவோ நிலாவை அடிக்க பார்த்த அருளரசி விளக்கவோ முயற்சிக்கவில்லை. அதற்கு பதில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அத்தனை பேர் எதிரில் அருளரசி மீண்டும் நித்திலாவை அடிக்க பாயம் அதை தடுத்து பிடித்து, இன்னொரு முறை கை நீண்டுச்சு, நடக்கிறதே வேற என்று நித்திலா பிடித்திருந்த அருளின் கருத்தை வேகமாக விட அதில் தடுமாறி வாசல் கதவில் சென்று மோதி இருந்தார்.